சுப்பிரமணியன், செயலாளர், பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழு. பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு வகையில் போராட்டங்களையும் மாலை நேர போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். 1000வது நாளை நோக்கிய மாலை நேர போராட்டம் ஏறக்குறைய இன்றோடு 952வது நாள். இந்த 952வது நாளில் தமிழக அரசு விடுக்கிற நாங்கள் பத்திரிகை செய்தியாளர் மூலமாக நாங்கள் விடுக்கிற செய்தி என்னென்னா, இப்போ சென்ற வாரத்தில் மாண்புமிகு மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் வந்தாங்க. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது மக்கள் தொடர்ந்து இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டம் எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பு எங்களுக்கும் தெரியுது. இந்த எதிர்ப்பை மாநில அரசு தான் கவனத்தில் கொண்டு இந்த இடத்த மாற்று இடத்துக்கு பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க பரந்தூரை தேர்ந்தெடுத்து மத்திய அரசு அல்ல, மாநில அரசு தான். இந்த மாநில அரசு நினச்சா வேறு ஒரு மாற்று இடத்துக்கு அவங்க மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக உறுதிப்பட சொல்லிட்டாங்க. விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, விவசாயிகள் எதுக்குறாங்களே, இதை மனசில் கொண்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் அறிவித்த மாதிரி எல்லா வகையிலுமே இப்போ குறிப்பாக தமிழகத்தினுடைய கோயம்புத்தூர் பகுதியில், சூலூர் பகுதியில் சிப்காட்டுக்காக நிலங்கள் எடுக்கும்போது விவசாயிகள் எந்த வகையில் பாதிக்கப்பட மாட்டாங்க, அதுக்கு நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தமிழக முதல்வர் டங்ஸ்டன் திட்டத்துக்கும் விவசாயிகள் எப்படி பாதிப்பாங்க, இயற்கை எப்படி பாதிக்கும்னு உள்வாங்கி அதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொன்ன தமிழகத்தினுடைய வெடியலாட்சி முதல்வர் அவர்கள் 1000 நாட்களை நோக்கி போராடி கொண்டிருக்கிற எங்கள் பரந்தூர் விவசாயிகளை நிச்சயமாக செவிசாய்ப்பார், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாருன்னு இன்னும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அதிகாரிகள் முழுமையான விளக்கங்களை, நாங்கள் எந்த வகையில் போராடுறோமோ என்னென்ன விளக்கங்களை, சவால்களை இங்கே நீங்கள் போராட்ட கள வாயிலாக இந்த பரந்தூர் பசுமை திட்டத்தை இங்கே நீங்கள் கொண்டு வர முடியாதுன்னு நாங்கள் தெரிவிக்கிறோமோ அத்தனை விவரங்களும் அவருக்கு சென்று சேரவில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். விவசாயிகளுடைய அந்த பிரச்சனையும் விவசாயிகளுடைய கண்ணீரும் தமிழக முதல்வருக்கு நேரடியாக சென்றால் அவர் எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு தந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் விவசாயிகளுடைய கண்ணீரை அவரை எங்களுடைய பிரச்சனையை கேட்க முன் வந்தால், அந்த வாய்ப்பு தந்தால் நிச்சயமாக இந்த திட்டத்தை மரியாதைக்குரிய முதல்வர்கள் கைவிடுவார் என்று முழுவதுமாக நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய முழு நம்பிக்கையும் தமிழக முதல்வரிடத்திலே இந்த 1000வது நாளை நோக்கிய இந்த போராட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழக முதல்வர்கள் விரைவில் எங்களை சந்திக்க ஏற்பாடு செய்து வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.